குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சேர மன்னர் பரம்பரையிலே அரசராக ஆட்சி செய்தவர். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து என்று சேர சோழ பாண்டிய நாடுகள் ஒன்றாக இணைந்திருந்த பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனி சிறப்பு சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த பகுதி கேரளா என்ற பகுதியாக அடுத்த மாநிலமாக பிரிந்துவிட்டது. குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே பராபவ ஆண்டு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு, அந்த பராபவ ஆண்டிலே பிறந்தவர். துவாதசி திதியன்று பிறந்தார். பிறந்தது முதற்கொண்டு ராமபிரான் மீது ஒரு தனி ஈடுபாட்டுடன் வளர்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பிட்டு 2 சம்பவங்கள் சொல்லுகின்றார்கள். அன்றாடம் அரச சபைக்கு ஒரு பௌராணிகர், புராண கதைகள் சொல்லக்கூடியவர்களுடைய பெயர் பௌராணிகர். அன்று மகாபாரதம், ராமாயணம், மற்ற புராண பாகவதம் போன்ற கதை நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து மன்னருக்கு சொல்லுவார். ஒரு நாள் அவருக்கு வெளியூரிலே வேலை இருந்ததால தன்னுடைய மகனை, இன்று நீ அரண்மனைக்கு சென்று இந்த பகுதியை கதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த பையனுக்கு தெரியாது குலசேகரருடைய ஆழ்ந்த ராம பக்தி. அவன் அன்று வரக்கூடிய பகுதியாக இலங்கை மேல் போர் மேற்கொண்டு ராமர் பாலம் கட்டி இவ்வளவு பெரிய சேது சமுத்திரத்தை கடந்து சென்றார் என்ற பகுதியை சொல்லி கொண்டிருக்கின்றார். மன்னருக்கு பொறுக்க முடியவில்லை. ஐயோ, தன்னந்தனி ஆளாக போகின்றாரா? நானும் என்னுடைய படையும் உடனே கிளம்பி ராமபிரானுக்கு உதவிக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்புகின்றார். நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை பார்த்த மற்ற அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் அந்த புராண கதைகள் சொல்லக்கூடியவருடைய பெரியவர் வீட்டுக்கு சென்று, ஐயா, நீங்கள் ஊரிலிருந்து வந்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக வந்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். உங்களுடைய பையன் இப்படி கதை சொல்ல ஆரம்பித்தான். அரசர் எல்லா 4 வகையான படைகளையும் கிளப்புங்கள், நாம் உடனே சேது சமுத்திரத்திற்கு போக வேண்டும் என்று கிளம்பி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த பெரியவர் உடனடியாக வந்து, அரசே, எந்தவித பதட்டமும் வேண்டாம், ராமபிரான் வெற்றியோடு சீதா பிராட்டியை மீட்டி கொண்டு அயோத்திக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் அவர்கள் நந்தி கிராமத்தில் போய் பரதனை சந்தித்து அதன் பின்னால் ராம பட்டாபிஷேகம் நிகழ இருக்கின்றது என்று சுபமாக கதையை சொல்லி முடிக்கின்றார். அப்போது குலசேகரர் மனது சமாதானமாகி விட்டுவிடுகின்றார். அவ்வளவு தூரம் ராமன் மீது ஈடுபாடு கொண்டவர். அதோடு இறைவன் மீது மட்டுமல்லாமல் இறை அடியவர்கள் மீதும் தனி மதிப்பும் மரியாதையும் பிரியமும் வைத்திருந்தார். சேர மன்னனுடைய அரண்மனைக்குள் எந்த நேரத்திலும் அங்கு இருக்கின்ற கோவிலுக்கு வைணவ பெரியவர்கள், சமய ஆச்சாரியர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம், போகலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம்.
மந்திரி பிரதானிகள் எல்லாம் பார்த்தார்கள். மன்னன் இப்படி இருந்து கொண்டிருந்தால் எப்படி நாட்டை நல்ல முறையிலே பரிபாலனம் செய்வது? மன்னனுக்கு ஆன்மீகத்திலே நாளுக்கு நாள் பிடிப்பும் நாட்டமும் உறுதியாகிக் கொண்டே போகின்றது. நாடு, மக்கள், நல்ல ஆட்சி இவற்றை பற்றி சிந்திப்பது இல்லையே. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று மன்னர் பூஜைக்காக வைத்திருக்கின்ற அந்த ராம விக்கிரகம் ஒரு பேழையிலே வைக்கப்பட்டிருக்கும். அதற்குள்ளே சர்வ அலங்காரத்தோடு ராமனுடைய விக்கிரகம் இருக்கும். அந்த ராம விக்கிரகத்தில் இருந்த நவரத்ன மாலையை இவர்கள் எடுத்து ஒழித்து வைத்துவிட்டு, அரசரே, நீங்கள் அரசருக்குரிய தோரணையோடு கம்பீரத்தோடு இல்லாமல் சாதாரண மக்களை எல்லாம் வருவதற்கும் போவதற்கும் அனுமதித்ததால் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. ராம விக்கிரகத்தில் இருந்த அந்த நவரத்ன மாலை காணவில்லை. யாரோ ஒரு அடியவர்தான் எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த மந்திரிகளையும் மற்ற முக்கியமான நபர்களையும் பார்த்து, இல்லவே இல்லை, ராமனுடைய அடியவராக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட மோசமான காரியத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டார். உடனடியாக ஒரு சிறிய வாய் குறுகி இருக்கக்கூடிய பானையிலே நல்ல விஷம் பொருந்திய நாகத்தை உள்ளே போட்டு கொடுங்கள். அப்படி ஒரு சமயம் யாரோ ஒரு இறையடியவர் அதை திருடி இருந்தால் அந்த நாகம் என்னை தீண்டட்டும் என்று சொல்லி பானைக்குள்ளே தான் கையை விட்டு விடுகின்றார். இவர்களுக்கெல்லாம் மிகவும் அச்சமாகி விடுகின்றது. ஐயோ கடவுளே, நாம் ஒன்று நினைக்க மன்னர் ஒன்று இப்படி செய்து விட்டாரே, அவர் சொல்வதையும் செய்வதையும் நாம் எதிர்த்து சொல்வதற்கும் இல்லை, என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்க அந்த கடுமையான விஷம் கொண்ட நாகம் குலசேகர மன்னனை முத்தமிட்டு விட்டு தன் போக்கிலே அது குடத்தை விட்டு வெளியேறி ஊர்ந்து செல்லுகின்றது. அப்போ மன்னன் சொல்லுகின்றான், அந்த நாகத்தை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம், எந்த இடையூறும் செய்ய வேண்டாம், பத்திரமாக அதை காட்டுப்பகுதிக்குள் சென்று விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு பின்னாலே, சரி, இனியும் நாம் அரச பதவியிலே இருப்பது பொருத்தமற்றது என்று தன்னுடைய மகனுக்கு அடுத்து முடிசூட்டு விழா நடத்திவிட்டு சேர நாட்டை விட்டு கிளம்பி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகின்றார் என்று வரலாறு சொல்லுகின்றது. அவருடைய பாடல்கள் எல்லாம் எதுவுமே பெரிய விஷயம் அல்ல, எதுவுமே எனக்கு வேண்டாம், இறைவனுடைய அருள் இருந்தால் போதும், அவனுடைய அருள் பார்வை என் மீது பட்டால் போதும் என்பது போல பாடியிருக்கின்றார். ஆனாத செல்வத்து அரம்பையரும் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். மீன் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட சுனையிலே ஒரு மீனாய் பிறக்கும் விதியுடையவன் அவையனே என்று சொல்லுகின்றார். திருவேங்கடத்தில் நான் குருகாக பிறக்கின்றேன், மரமாக நிற்கின்றேன், மீனாக இருக்கின்றேன், படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேன், இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்து இறுதி அந்த பாசுரத்தினுடைய கடைசி பாடலில் சொல்ற, திருவேங்கடத்திலே ஏதேனும் ஒன்றாக இருப்பேன், அந்த மலையிலே ஏதோ ஒரு பொருளாக நான் இருந்தால் அதுவே பெரிய பாக்கியம், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பக்தி உள்ளம் கொண்டவராக விளங்கினார். இதை அடிப்படையாக கொண்டுதான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்,
ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், தமிழ் சொல்லானாலும் திருப்புகழ் விளக்க சொல்லாவேன் என்று பிற்காலத்தில் திரு டிஎம்எஸ் அவர்கள் பாடிய முருகன் பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி எல்லாமே இறைவன்தான். இறைவன் இருக்கின்ற அந்த திருவேங்கட மலையிலே ஏதோ ஒரு புல்லாக அல்லது பூண்டாக, மரமாக, செடி கொடியாக, இல்லை வெறும் பக்தர்கள் மிதித்து மிதித்து உள்ளே இறை சந்நிதிக்கு செல்லுகின்ற வாசல் படி கல்லாக, இப்படி எதுவாக வேண்டுமானால் நான் இருக்கின்றேன் என்று பாடுகின்றார் ஆழ்வார். அந்த அளவிற்கு ஆழ்வாருடைய பக்தி ஆழமாக வேரூன்றியதாக இருந்தது என்பதை அவருடைய அனைத்து பாசுரங்களுமே நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனக்கு விண்ணை ஆளக்கூடிய செல்வமும் பெரிய செல்வாக்கும் தேவையில்லை, இந்த மண்ணுலகத்தை ஆளக்கூடிய ஆசையும் இல்லை என்று சொல்லி, மனிதன் எப்படி வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், எதை துறக்க வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அவருடைய வழியினை நாமும் பின்பற்றி இறைவனுடைய திரு தொண்டுக்காக, இறைவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.